ஹலோ அங்கிள். ஹாய். உங்க பேர் என்ன? சக்தி. உங்க பேரு? பி அஞ்சலி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எனக்கு ஒரு அஞ்சலி தெரியும். அவளை தேடி தான் நான் இங்க வந்திருக்கேன். அவ எப்படி இருப்பா? என்ன மாதிரி இருப்பாளா? இவ தான் நான் சொன்ன அஞ்சலி. ஹை, இவங்க இங்கிலீஷ் டீச்சர். இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏ அஞ்சலி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்கடி போயிட்ட? சரியான வாயாடி. அஞ்சலி, எந்த ஸ்கூல் படிக்கிற? சென்ட் ஜோசப் கான்வென்ட் குன்னூர். ஹலோ, நான் சக்தி பேசுறேன். எப்படி இருக்க சக்தி? நல்லா இருக்கியா? குட், ஐம் ஃபைன். நீ என்னை ஏமாத்திட்ட அஞ்சலி. நான் என்ன பண்ணேன்? உனக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ என் ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? ஒரு ஃபோன் பண்ணிருக்கூடாதா? எதுக்கு சக்தி? உன் சந்தோஷத்தையும் நான் எதுக்கு எடுக்கணும்? என் வாழ்க்கையில் எல்லாமே நான் எடுத்த முடிவுகள். விளைவுகளையும் நான் தான் சந்திக்கணும். அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அடுத்தவனா? சொல்லு, அடுத்தவனா? உன் மேல எனக்கு அக்கறை இல்ல? உன்னை பத்தி கவலைப்பட அங்க ஒரு குடும்பம் இருக்கு. நீ என்னடா அங்க அனாதை மாதிரி ஹாஸ்டல்ல இருந்துகிட்டு? என்ன தலைவிதியா உனக்கு? என் தலையில நானே எழுதிக்கிட்டது சக்தி. நீ தான் பேசுறியா? கிளம்பு. எங்க? ஹாஸ்டல்ல போய் உன் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு புறப்படலாம். முதல்ல தேனிக்கு, மற்றெல்லாம் அங்கே வச்சு பேசிக்கலாம். இல்ல சக்தி, அவங்க யார் முகத்திலயும் முழிக்க எனக்கு தகுதி இல்லை. முட்டாள்தனமா பேசாத அஞ்சலி. உன்னை பார்க்கணும்னு நாங்கள் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் லைஃப்பை மறுபடியும் கலர்ஃபுல் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு அஞ்சலி. கமான், கிளம்பு. போதும் சக்தி, நீ எனக்கு நிறைய செஞ்சுட்ட. இன்னும் நான் அவனுக்கு பாரமா இருக்க விரும்பல. ப்ளீஸ் என்னை விட்டுடு. நான் இப்படியே இருந்துடுறேன். நான் உனக்கு நிறைய செஞ்சிருக்கேனா? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அது காரணம் நீ தான். யூ ஃபூல். நீ கொடுத்த நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு என் கம்பெனி கோர்ட்ல போய் செதறி இருக்கும். இன்னைக்கு 5 மடங்கு என் கம்பெனி முன்னேறி இருக்கு தெரியுமா? அது காரணம் யாரு? நீ தான் அஞ்சலி. ஷேர் மார்க்கெட்ல என் கம்பெனி ஷேர்ஸ் அவ்வளவு முன்னேறி இருக்கு. புதுசா லான்ச் பண்ண 8 ஐட்டம்ஸ் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி? எதையும் மாத்தி யோசிக்கிற மேஜிக். அந்த மேஜிக் எனக்கு கத்து கொடுத்தது யாரு? நீ தான். என் அஞ்சலி ஒரு பிரச்சனை எவ்வளவு கூலா டீல் பண்ணுவாங்கறத யோசிச்சு நான் டீல் செஞ்சேன். ஜெயிச்சேன். என் வெற்றிக்கு பின்னாடி நீ இருக்க அஞ்சலி. என்னால சிரிக்க முடியாதப்பெல்லாம் நீ என்ன சிரிக்க வச்ச. இப்ப நான் சிரிச்சிட்டு இருக்கேன், நீ அழுதுட்டு இருக்க. எப்படி உன்னை விட்டு போக முடியும்? இப்ப நீ என் கூட வர. ரைட் நவ். நான் வரமாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. சே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அண்ணே, ஐயோ இவரை அடிக்காதீங்க, இவர் இல்ல.
வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம தங்கச்சி கூட்டு வந்திருக்காரு. அவரை போய் சை போட மாட்டாரு. எங்க இருந்து வந்துச்சுடா இந்த கை நீட்டுற பழக்கம்? போடா போ. தள்ளு தள்ளு. டே ரமணா, சக்திக்கும் அஞ்சலிக்கும் உடனே கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம். தாத்தா தாத்தா நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீ கொஞ்சம். ஒன்னும் சொல்ல வேண்டாம். எப்ப சக்தியும் நீயும் வீட்டை விட்டு ஓடி போனீங்களோ அப்பவே நான் தீர்மானிச்சிட்டேன், உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாம். நம்ம மாப்பிளைக்கு மாலை போட வேணாமா? அஞ்சலி ஆசீர்வாதம்மா. மாப்பிள ஐயோ சரிம்மா சரி. எழுந்துருப்பா எழுந்து. நல்லா இருப்பா நல்லா இரு. இங்க என்ன விளையாட்டு? போங்க. யாருக்குள்ள யாரு? என் மாப்பிளோட ஃப்ரெண்ட். வாங்க தொண மாப்பிள வாங்க. துணை மாப்பிள்ளையா? ஆமா நீங்க தானே தொண மாப்பிள. வாங்க கூச்சப்படாம வாங்க. ஆர்த்தி எடுத்தா காசு போடணும். குடுங்க குடுங்க குடுங்க. இன்னும் என்ன தனித்தனியா? கைய பிடிச்சுக்குங்க. வாங்க, கெட்டியா வாங்க, பிடிச்சுக்குங்க. உள்ள வாங்க. விட்டுறாதீங்க. சக்தி சக்தி இப்ப என்ன பண்றது? அஞ்சலி, முதல்ல எல்லா விஷயத்தையும் தெளிவா உங்க ஹலோ அம்மா. ஹலோ ஹலோ என்ன நடக்குதுங்க? ஆளாளுக்கு சக்தி மாப்பிளங்கறாங்க மச்சாங்கறாங்க. அந்த தாத்தா நீங்க 2 பேரும் ஓடி போனதா சொல்றாரு. கௌதம், உன்னை தேடி ஓடி வந்தது அவளுக்கு துணையா வந்தது நான். அவங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா நான் ஹலோ ஏய் கல்யாணம் பண்ணி என்ன நின்னுட்டு இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. நீ சொல்ல வேண்டியதானே? அம்மா ஆர்த்தி எடுக்கறாங்க, மாலை போடுறாங்க, விட்ட தாலி கட்டுற போல இருக்கு. கௌதம், அஞ்சலி உனக்கு தான். அவசரப்படாத. அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட போய் பேசட்டும், அப்புறம் எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணி. ஏய் என்னடா? ஐயோ மாமா உங்க போட்டோவே எடுக்க தெரியல. அஞ்சலி நீ எங்கெல்லாம் தேடுறது? ஒரு நிமிஷம் தம்பி, இங்க வா, உன்கிட்ட நிறைய பேசணும். சக்தி சொல்லிட்டியா? இல்ல ஏன்? சொல்ல முடியல. பல சந்தர்ப்பம் கிடைச்சது சக்தி. நினைச்சா சொல்லிருக்கலாம், ஆனா சொல்ல முடியல. என்னமோ தடுக்குது. மனசு ரொம்ப படபடன்னு இருக்கு. டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு. ஏதோ தப்பு பண்ண மாதிரி கில்ட்டி ஃபீலிங். இங்க வா இங்க வா இங்க வா. என்ன இது என்னது? என்ன இது உன் முகத்துல உட்காந்துருக்கே ஒரு டென்ஷன். அது சுத்தமா உனக்கு பொருந்தவே இல்லை. ரொம்ப அசிங்கமா இருக்க. உன் முகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி எப்படி இருக்கணும்? கரெக்ட். இப்பதான் நீ சூப்பரா இருக்க. எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். முகத்தை ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் மனசும் ஹாப்பியா இருக்கும். எந்த குழப்பமும் வராது. ஓகே? நீ என்ன மாதிரி மாறிட்ட? மாத்தினதே நீ தானே. உள்ள வரலாமா? 2 பேரும் கட்டி கட்டி பிடிச்சிக்கலையே. பாய் முட்ரி. அஞ்சலி என்ன பண்றீங்க? வா வா கூப்பிடுறாங்க. அஞ்சலி உனக்கு நலங்கு வைக்கணும், சீக்கிரம் வா. நீங்க போங்க மதனி, 2 மினிட்ஸ்ல பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வா. 9 மாசமா பேசாத இப்பதான் பேச போறியா? எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாம். பாட்டி சொல்ல சொன்னாங்க. வரப்போறியா இல்லையா? ஐயே இங்க தொண மாப்பிளைய வச்சுக்கிட்டே ரொமான்ஸ் பண்றீங்களா? ஏய் பாய் முடு. ரொம்ப மோசம் அஞ்சலி. மச்சா சாரியா. இப்போ உங்க காதல் தேவதையா கூட்டிட்டு போயே ஆகணும். கொண்டு போய் விட்டுட்டு நான் வேணா வரட்டுமா? வாட்? சும்மா பேசுறதுக்கு. ஏய் வாடி போலாம் வாடி. பாய் மச்சான். என்னாச்சு? யாரு? அஞ்சலி உன்னை மீட் பண்ண வந்தா. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. காலையில உன்னை மீட் பண்ணி பேசுறேன்னு சொன்னா. சக்தி எங்க? அஞ்சலி உனக்கு என்ன பிரச்சனை? என்னதான் கல்யாணம் பண்ணி போறேன்னு வீட்டுல சொல்றதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? சக்தி உனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஏன் அவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? இனிமே அதுக்கு சான்ஸே இல்ல. என்ன பிரச்சனை? வச்சு தோஸ்தானம் ஆக்கிட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசன்றத கரெக்டா காமிச்சிட்டான். சக்தி எங்க? அஞ்சலி உனக்கு என்ன பிரச்சனை? என்னதான் கல்யாணம் பண்ணி போறேன்னு வீட்டுல சொல்றதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? சக்தி உனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். ஏன் அவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? இனிமே அதுக்கு சான்ஸே இல்ல. சக்தி எங்க? நான் உன ஊருக்கு அமிச்சிட்டேன். பொறுக்கி ராஸ்கல்.
அவனால தான் இவ்வளவு பிரச்சனை. எப்போ? இப்பதான் அவனை ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வரேன். நீ இல்லைனா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி அவனை போடான்னு சொல்லிட்டேன். இது பாரு, நானும் உன் கூட வரேன். இப்பயே போலாம். அப்பா, அம்மா, தாத்தா, சித்தப்பா யார் முதல்ல கண்ணில் பட்டாலும் சரி அவங்க கிட்ட சொல்லிடலாம். பிளான் பண்ண அதே நல்ல கல்யாணம். ஆனா மாப்பிள்ள சக்தி இல்ல, கௌதம். அவங்களுக்கு எதுவும் புரியாது, நீ புரியவை. நானும் நீயும் முதல்ல எங்க சந்திச்சோம் அவங்க கிட்ட சொல்லு. நான் அனிதாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணியிருந்தா உன்னைய லவ் பண்ணியிருப்பேன்னு தோணுது. என்னால் சிரிக்க முடியாதப்பெல்லாம் நீ என்னை சிரிக்க வச்ச. இப்போ நான் சிரிச்சிட்டு இருக்கேன், நீ அழுதுட்டு இருக்க. எப்படி உன்னை விட்டு போக முடியும்? உன் முகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி எப்படி இருக்கணும்? ஆனால் காதல்னு வந்துட்டா சரி தப்பு எதுவுமே இல்லை, நீ தானே சொன்ன. ஆல் இஸ் ஃபேர். சக்தி, நேத்து ஒரு கெட்ட கனவு கண்டேன். நான் ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடுறேன். ஒரு ஜம்ப்ல ஏற போறேன். ஆனா லாஸ்ட் மினிட்ல என்னால முடியல. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அஞ்சலி, அஞ்சலி நில்லு, நானும் வரேன். சார், சாப்பாடு தயார். ரொம்ப பசிக்குதா? ஓ, கை கழுவ போறீங்களா? முன்னாடியே தண்ணி குடிக்காதீங்க, சாப்பிட முடியாது. நீயும் சாப்பாடும். சார், சாப்பிடாம எங்க கிளம்புறீங்க? இப்ப சாப்பிட தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறேன். கூடிய சீக்கிரம் அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறேன். சார், நீங்க உண்மையிலேயே ஊரை விட்டு போறீங்களா? ஆமா, போகத்தான் போறேன். ஆனா இங்க இருக்க நீ உங்க கையால சாப்பிட மாட்டேன். பார்த்தல, சமைக்கிறதுக்கு என்கிட்ட ஏமாத்தி போடுங்கனல்ல 16 ரூபா 50 காசு, அதை கோயில் உண்டியல்ல போட்டதா நினைச்சுக்கிறேன். உங்களுக்கும் சமைக்க தெரியும். ஏய், உள்ள எதுக்கு வர நீ? நான் தான் சாப்பாடு வேணான்ட்டல்ல. ஏய், ஏன் பானை உடைச்சா? ஏய், ஏன் அரிசி எடுக்கிறா? அரிசியோட போட்டு போய் மொத்தம் முட்டையும் எடுக்கிறாள். இங்க வேற எல்லாத்தையும் மரியாதை வச்சுட்டு போயிரு. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது மரியாதை. இப்பயாவது தப்பிச்சுச்சே. ஏய், மொத்தமா சுருட்டிக்கிட்டு போறியா? ஏய், இங்க வேற 10 நாளா பட்டினியா கிடந்த எனக்கு கலப்பை ஒழிச்சு ஓன் சாப்பாட்டுல வைக்க மாட்டேன். இந்தா இதை எடுத்துட்டு போயிரு. ஏய், இந்தமா
இதே மாதிரி நாக்கு ருசியா ஆக்கி போடுறேன். நீங்க ஊரை விட்டு போகாம இருக்கீங்களா? இருக்கும் தனியாவது நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம். ஏட்டி காசை வாங்கி கல்லாவில் போட்டுட்டு அங்கே என்ன ஊதிக்கிட்டு நிற்கிற? வந்து வெத்தலை கொடுவா. பொறு பொறு வாரேன். ஏட்டி ஒரு வெத்தலை கூடி போயிட்டுன்னா குறைஞ்சா போயிடுவேன். ஏட்டி எனக்கு வந்த ரெட்டை முக்கு வெத்தலையே அதை ஏன் பிடிங்கிட்ட? உனக்கு தான் பொண்டாட்டில இருந்து வப்பாட்டி வரையும் போய் சேர்ந்து தாழ்வனா அப்புறம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போறப்பா? ஏய் வயசாயிருச்சுன்னு நினைக்காத. இப்போ கூட எவ்வளோலும் எனக்கு ஈடு கொடுக்க முடியாது. இழுத்து கட்டிட்டு போ, வெத்தலை கீழே விழுந்துரு போகுது. சார் இதை சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும் சார். பார்த்தாலே தெரியுதுடா நல்லா இருக்கும்னு. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. நீங்க சாப்பிடலையா? நாங்க அப்புறமா சாப்பிடுறோம் சார், நீங்க சாப்பிடுங்க சார். தொண்டை அடைக்குது சார். விசக்காய் தின்னா தொண்டை அடைக்க தான் சார் செய்யும். விசக்காயா? ஏய் சும்மனாச்சிக்கு என்னடா சொன்னீங்க? சார் உண்மையிலே விசக்காய் தான் சார். பாத்தீங்களா சார், நாங்க திங்காம வச்சிருக்கோம். ஐயோ தலையெல்லாம் சுத்துதே. ஐயோ ஏன்டா உயிரோட விளையாடுறீங்க? ஐயோ ஏன் சார் பயப்படுறீங்க? விசக்காய் தானே தின்னீங்க, கையோ சார் பச்சளை மறந்து இருக்கு சார். சார் இது உடனே விஷம் முடிக்கும் சார். ஐயோ ஏன்டா அப்படி சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது செய்ய போய் அது குடுக்குறா. வேமா சாப்பிடுங்க சார், ஏதாச்சும் ஆயிட போகுது. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்ததுக்கு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. சார் உங்களை தான் தேடிட்டு வரேன். எங்க நின்னு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க? என்ன சார் நாத்த இலைய மடிக்கிட்டு திங்கிறீங்க? பேசாம உனக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன பிள்ளைங்க ஏதோ தெரியாம விசக்காயை கொடுத்துட்டாங்க, அதை நானும் தின்னுவிட்டேன். அதான் பொறிக்கிறதுக்கா பச்சையில கொடுத்துருக்காங்க, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? விசக்காயை கொடுத்தாங்க? ஆமா அதோ கையில வச்சிருக்காங்க பாரு. டேய் குட்ரா குட்ரா குட்ரா. விளாங்க சார், இது விளாங்க. ஏண்டா விளாங்க உங்களுக்கு விசக்காயா? ஓடுங்க. ஏய் சார் என்ன கொஞ்சம் அளவா வச்சுக்கலாடா, அக்கா வந்தானே எடுத்து விட்டு. அப்ப இது விசக்காய் இல்லையா? என்னை ஒண்ணும் பண்ணாதா? படிச்ச ஆளு தானே சார் நீங்க? ஊர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க விவரம் கெட்ட ஆள் தான் சார். யாரு நானா? இவங்க விவரம் எல்லாமே ஏமாத்துறதுக்கு நான் விவரம் கிட்டாளா? நல்லா இல்ல நீங்க விவரமான ஆள் தான். சரி இது பிடிங்க. என்னது? வாங்கி பிரிச்சு பாருங்க சார். இந்த வெத்தலை நமக்கு இந்த பழக்கம் இல்ல. இருந்தா சார் இது போடுற வெத்தலை கிடையாது சார், ரெட்டை மூக்கு வெத்தலை. ரெட்டை மூக்கு வெத்தலையா? ஆமா ரெண்டு மூக்கு இருக்குல்ல, அதான் ரெட்டை மூக்கு வெத்தலை. ஏமாதி வாத்தியாருக்கா ரெட்டை மூக்கு வெத்தலை கொடுத்துட்டியா? ஏன் கொடுத்தா என்ன? புது துணி எடுத்து கொடுக்கணுப்பா. புது துணியா? நல்லா இருக்க. வெத்தலையை கொடுத்து விட்டு புது துணி கேக்குற கதை. சார் கை நீட்டி வாங்கிட்டியல, அதுக்கு வாங்கினது தான். நீங்க மட்டும் எனக்கு புது துணி எடுத்து கொடுக்கல, சாமத்துக்கு பேய் வந்து புது துணியெல்லாம் மாட்டிக்கிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு காலில் சலங்கைய கட்டிக்கிட்டு உங்க வீட்டு வாசல்ல வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுமா? இவங்க வேற ஊரே சேர்ந்து ராத்திரிக்கு முசிறிக்கு முழுக்கு திருவிழாக்கு போறாங்கிறாங்க. இவ வேற பேய் பிசாசுன்னு பயமுறுத்திட்டு போறா. நம்ம மட்டும் வீட்டில் தனியா எப்படி இருக்கிறது? சார் இந்த நரி இருக்குல்ல சார், நரி அது என்ன பண்ணும்னா மூத்தரத்தை பெஞ்சு அதுல மண்ணை குழச்சு டக்கு நம்ம கண்ணுல அடிச்சிடும் சார். ஆமா சார். ஏய் என்னடா சொல்றீங்க? ஏன் சார் பயப்படுறீங்க? நம்ம கையில தான் பந்தா இருக்கு. பந்தே இருந்தா நரி வரா சார். ஏய் மணி, ஏய் மணி. டேய் சோமனும் செல்வமும் ஒத்த பனை மரத்துக்கிட்ட காடை முட்டை சுட்டுட்டு இருக்காங்கடா. காடை முட்டையா? ஏய் நம்மள போமா. வாடா போவோம். ஏய் பந்தத்தை கொடுத்துட்டு போங்கடா. ஏய் உனக்கிட்ட பந்தம் இல்ல, அவங்களே இதை கொண்டு போயிட்டாங்க. முன்னாடி எத்தனை பந்தம் போகுது, பின்னாடி எத்தனை பந்தம் வருது. வாங்க சார். சார் சார் பாத்து இருட்டா இருக்குல்ல, நிறைய மேடு பல்லா இருக்கும், பூச்சி புட்டெல்லாம் இருக்கும், பார்த்து வாங்க சார். என் கையை பிடிச்சுக்கங்க.
வாத்தியார் பாவம் இல்லடா தம்பி. ஆமா ஆமா பாவம் தான். நீங்க பிடிச்சுக்கங்க. முன்னாடி தீப்பந்தம் போயிட்டு இருக்கு, பின்னாடி தீப்பந்தம் வந்துகிட்டு இருக்கு. வேகமா போய் அதோட சேர்ந்துக்கலாம், இல்ல மெதுவா நின்று இதோட சேர்ந்துக்கலாம். அதை விட்டுவிட்டு இருட்டுல கூட்டி போயிட்டு இருக்க. நீங்க பேசாம வாங்க சார், எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி இடிக்காம வாடா. தம்பி சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப நீங்க இடிக்காம வாங்க சார். யாரு? நான். சார் சார் நின்னுங்க சார், நிறைய வரும் சார். உன் இடிக்கு அந்த நிறைய பரவாயில்ல. இன்று எல்லோராலும் போற்றப்படுவது கோபாட்படி. பொடிகளை வாங்கி ஏமாறாதீர்கள். நீங்கள் வாங்கிய கோபாட்படி அசல் தானா என்று பார்த்து வாங்குங்கள். முத்து போன்ற பற்களுக்கு ஏமாத்தானே கூட்டிட்டு வந்தீங்க. உண்மையிலே நான் உன்னை கூப்பிட வரும்போது நான் பேச நினைப்பதெல்லாம் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வரும்போது கூட முடிகிற கட்டம் வந்துச்சுல, இப்பதான் விளம்பரம் போட்டிருக்காங்க. இனிமே எப்ப போடுவாங்கன்னு தெரியலையே. பேசாம ஒண்ணு சரியா, இந்த ரேடியோவை நீயே எடுத்துட்டு போயிரு. சாயங்காலம் ஜோடியின் குரல் போடுவாங்க, காலையிலக்கு பொங்கும் பூமுனல் போடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பாட்டை கண்டிப்பா போட்டுருவாங்க. நீ கேட்டுக்க. ஆனா ஒண்ணு செய்ய, தினமும் மத்தியானம் 12:30 இந்த ரேடியோ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. நான் செய்தி கேட்கணும், சரியா? நிஜமா தான் சொல்றீங்களா? சும்மா வச்சுக்க. செந்தல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. செந்தல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் அவசரப்பட்டு ரேடியோ கொடுத்துட்டோம். கண்கள் உறங்கிடுமா. பத்திரமா வச்சுக்க. எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்க தெரியுமா? அஞ்சலி, டேய் தல் 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 டேய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்க. ஏய் யாரா தண்ணி எடுத்துருவாங்க சீக்கிரம். ஏய் ராம் வாட்ச் ஒன் கூப்பிடு சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. அஞ்சலி 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 ஏய் வாட்ச் ஒன் கூப்பிடு, ஆம்புலன்ஸ் வர சொல்லு சீக்கிரம். அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி
அஞ்சலி ஹாய் இங்க எங்க போற? போட்டோஸ் எடுக்க மகாபலிபுரம் போறேன். என்னது? போட்டோஸ் எடுக்க மகாபலிபுரம் போறேன். மகாபலிபுரம். அஞ்சலி நான் டிராப் பண்றேன் வா. உனக்கு ஆபீஸ் இல்லையா? இன்னைக்கு லீவு. எப்படி டிராப் பண்ணுவ? என் பைக்ல. அங்க பார். எக்ஸ்கியூஸ் மீ ஆபீசர். சார் அர்ஜென்ட் ஆபீஸ் போகணும் சார். நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திட்டு ஃபிகரை ரூட் விட்டுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா கோர்ட்ல போய் ஃபைனை கட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போப்பா. கோர்ட்டா? மிஸ்டர் நரசிம்மன், first of all you listen to my explanation. Why I parked this bike in this junction? Then only you understand my position. Hey, Mr. Narasimhan, don't get emotion. That's why you are not getting promotion. என் பொண்டாட்டி கூட இப்படி திட்டது இல்லையே. நான் சொல்றேன். அவர் எப்படி விட்டாரு? தமிழ்நாட்டுல தப்பா தமிழ் பேசுறவனும் தடுமாறாம இங்கிலீஷ் பேசுறவனும் எப்ப வேணா படிச்சுக்கலாம். அஞ்சலி நீ ஒன்னும் தப்பா நினைச்சிக்கல? எதுக்கு? அந்த ஃபாரினர் என்ன கிஸ் பண்ணதுக்கு. நான் ஏன் தப்பா நினைக்கணும்? நீயே அந்த பொண்ணு கிஸ் பண்ணாலும் நான் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். நான் அஜய் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? இப்போதான் புரியுது. உன்னால தான் அவன் என்னை அவாய்ட் பண்ணுறாரு. இட்ஸ் a gem of person. அஞ்சலி நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்கல அந்த ஃபாரினர் என்னை கிஸ் பண்ணதுக்கு. சர்ப்ரைஸ்! ஓய் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு நீ பாடி கேமரா தூக்கிட்டு இந்தியா வந்துட்ட. இனிமே போட்டோலாம் அங்கேயே அடியா. எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உன பயங்கரமா மிஸ் பண்ண. ஐ லவ் யூ அஞ்சலி. ஏய் சந்திரா மேடம் இரு. என்ன சந்திரா மேடம்? ஹாய் குட் ஈவினிங். வாங்க வாங்க வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ராத்திரி நேரத்துல பாய் தலகாணியோட வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க. ஒரே வாசனை, தலை வலிக்குது. அதான் இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட இங்க தங்கலாம்னு நினைச்சு வந்துட்டேன். இங்கே படுத்துக்கிறேன். நீங்க எதுக்கு இங்க படுக்குறீங்க மேடம்? நீங்க ரெண்டு பேரும் பெட்ரூம்ல படுத்துங்க, நான் இங்க நான் படுத்துக்கிறேன். சோஃபால படுக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. ஸ்டேஷன்ல அந்த மாதிரி நான் காலையில உட்காந்து சூப்பரா டைட் தூங்குவேன். ஓகே குட் நைட் போங்க. அம்மா சாமி. அஜய் என்ன? அஜய் எனக்கு அந்த சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. கரெக்டா ஆஃப் பண்ணிடு. இருட்டுல எனக்கு தூக்கம் வராது. நாராயணா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Anjali. Happy birthday. டேய் கேக் சாப்பிட்டு போடா. ஹாப்பி பர்த்டே. And this is for my princess. என் வருங்கால மனைவிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். கம்
Let me have a dance with you. ஏய் ஓ வாழ்க்கையே அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. நீ நம்ம நியூஸ் வாசிக்கிற மாதிரி ஸ்டெடியாக உட்காந்துருக்க. Nothing can change my love for you. Nothing can change my love. அஞ்சலி அதுவும் அங்க தெரியுதே, அதான் எங்க ஊரு. இப்படி ஒரு வழி இருக்கு, இப்படி ஜாலியா போலாம் வா. எங்க ஊர் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு, ஜில்லுன்னு காத்து. எங்க ஊர்ல மரங்க கூட லவ் பண்ணும். ஆமா எப்ப பாரு திறந்து பேசின்னு வருவேன். எங்க ஊர் பியூட்டியை பார்த்த உடனே ரொம்ப சைலண்ட் ஆட்ட போல இருக்கே. ஆ அஞ்சலி அஞ்சலி எங்க போனா? அஞ்சலி அஞ்சலி பார்த்து வழிக்கு விட போற. வந்துரு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போட்டோ எடுக்கணுமா? போட்டோ எடுக்கும்போது என்னையே நான் மறந்துடுவேன். ஏன்னா அதான் உன் உலகம். இந்த உலகத்துல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்க முடியாத சில விஷயங்கள் இந்த கேமரா மூலமா நான் பார்ப்பேன். எப்படி? இது என்ன புல்லு? கொஞ்சம் கீழே இருந்து பாரு, என்ன தெரியுது? என்னடா ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். ஆ சூப்பர். குள்ளமா இருக்க புல்ல குனிஞ்சி ஹைட்டா போட்டோ எடுக்கிற. பா செம்ம கிரியேட்டிவிட்டி, சான்ஸே இல்லை. அப்படின்னு தேடுறா. இத பாரு, இந்த புல்லுக்குள்ள எத்தனை விஷயம் இருக்குன்னு. இதெல்லாம் இந்த கேமரால மட்டும் தான் கேப்சர் பண்ண முடியும். நல்லா காலமாடு. ஹே யார் இவங்க, எங்க போறாங்க? அது பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. அதான் இதெல்லாம். ஏன் சிரிக்கிற? இல்ல உன்னையும் வந்து இப்படிலாம் நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிச்சேன். நமக்கு அதெல்லாம் இல்ல, லவ் மேரேஜ் தான். லவ்வா? நீயா? ஏன் இந்த ஊர்ல எத்தனை பொண்ணுங்க என்ன லவ் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஏன் அங்க இருக்க அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும் போது அதுவே எத்தனை லவ் லெட்டர் கொடுத்துருக்கு தெரியுமா? ஐயோ ஹே வா வா வா, திரும்பி பார்க்காம வா. இது மாதிரி நிறைய பேரு. இவ்ளோ பொண்ணுங்க உன்னை லவ் பண்ணிருக்கான்னு சொல்ற, பின்ன ஏன் நீ யாரையும் லவ் பண்ணல? தோணல. தோணலையா? ஒரு பொண்ணை பார்த்த உடனே உள்ள மனசு ஒரு மாதிரி பண்ணும். அவ தொட்ட உடனே ஷாக் அடிக்கணும். நீ மின்னலே படம் பார்க்கல? அதில் மாதவன் சொல்லுவார், எங்கள் வீட்டில் கேபிள் டிவியில் போட்டாங்க. அவன் முடி அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்த்த உடனே இல்லை நமக்கு லவ் வந்தனாலே ரொம்ப அழகாயிடும். அந்த ஃபீலிங்கை உன் கேமராவால் கூட படம் எடுக்க முடியாது. தெளிச்சா